ஒரு மாதத்துக்கு நீங்கள் இத்தனை கிலோவுக்கு மேலே வெயிட் கம்மி பண்ணவே கூடாது. யோகாவை பற்றி நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனே, யோகா பண்ணால் ஹார்ம்ஃபுல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கப் டீயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை டீ குடிக்கும்பொழுது அதில் எவ்வளோ சுகர் இருக்கும், எவ்வளோ கஃபைன் கண்டென்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பிரெயின் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் மெயினாக வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வெயிட் லாஸ் தான். ஸோ இந்த யோகாவை வச்சு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக முடியும். நிறைய பேருக்கு வந்து தைராய்டு இஷ்யூ இருக்கும், பிசிஓடி இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த பேங்க்ரியாட்டிக் இஷ்யூ இருக்கும். அவங்களுக்குலாம் யோகாவில் வந்து அந்த பேங்க்ரியாஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே ட்ரீட் பண்ண முடியும். நாங்கள் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி தான் நம்ம யோகா கிளாஸுக்கு போகிறதோ இல்லை ஜிம்முக்கு போகிறதோ இந்த மாதிரி செலவு பண்ணி தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. நீங்கள் சம்பாரிச்ச சொத்தை உங்களாலையும் யூஸ் பண்ண முடியாது, உங்களுடைய வாரிசுகளும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே எத்தனை பேர் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு மெடிசன் கம்பெனிக்கோ தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. நம்ம ஜிம்முக்கு போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பிரைமரி. அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம கொடுத்தா அது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இப்போ நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், நம்மளுடைய அன்றாட எனர்ஜி வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடச்சிருது. இப்போதைக்கு வந்து அதை தள்ளி போடுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை நம்ம பார்ப்போம். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அவர் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஒர்க் அவுட் எடுத்தாலுமே அதில் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி அப்படின்றது கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டு இருந்தாலுமே நம்மளுடைய மனம் அப்படின்றது வந்து அமைதியாகவும் ஒரு நிலையிலையும் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த ஒரு ஆரோக்கியத்தை தேட முடியாது. அந்த ஃபிசிக் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். நம்ம வந்து இந்த வெளிப்புற தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பாடி. இது வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம், நம்மளால் என்னென்னலாம் பார்க்க முடியும். பைசெப் பார்க்கலாம், ட்ரைசெப், அப்டமன், செஸ்ட் மசில்ஸ், பேக் மசில்ஸ், க்ளூட்ஸ், தை மசில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வெளிப்புற ஆரோக்கியம். வெளியில் இந்த மாதிரி நல்லா கட்டுமஸ்தானா இருந்தார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பரவாயில்ல அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இன்டர்னல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அது என்ன இன்டர்னல் பாடி? நம்மளால பார்க்க முடியாத ஒரு பாடி. இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட், கிட்னி இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குது. ஸோ நிறைய கிளான்ஸ் இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. உள்ள வந்து எத்தனையோ விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பாடி தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர இன்டர்னல் பாடி வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பிகாஸ் நம்மளுடைய ஹார்ட் பீட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, கிட்னி ஃபங்க்ஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்மளால சீரமைக்க தான் முடியுமே தவிர கண்ட்ரோல் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த யோகாவில் பார்க்குறோம். நீங்கள் எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே சரி, உங்களால் என்ன பார்க்க முடியுமோ உடம்புல நீங்கள் அதை தான் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் இன்டர்னலாகவுமே சில சேஞ்சஸ்லாம் நம்மளால் கொண்டு வர முடியும். பட் ஃபோக்கஸ் பண்ணி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து இந்த பேங்க்ரியாட்டிக் இஷ்யூ இருக்கும். அவங்களுக்குலாம் யோகாவில் வந்து அந்த பேங்க்ரியாஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே ட்ரீட் பண்ண முடியும் யோகா தெரப்பியில். ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான். நிறைய பேருக்கு வந்து தைராய்டு இஷ்யூ இருக்கும், பிசிஓடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து எப்படி இவங்களால் மட்டும் கியூர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா that is what we are interconnecting our physical with mental. அது இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஆர்கனையும் நம்மளால் டார்கெட் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு லேடி வந்து பிசிஓடியோட வராங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா there is a chance of thyroid issue also. ஸோ அந்த தைராய்டு இஷ்யூ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஆசனங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலாசனா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உஷ்டாசனம் பண்ணலாம், அதுக்கேற்ற பிராணாயாமாஸ் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குமே வந்து உஜ்ஜயி பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய த்ரோட்டை அண்ட் த்ரோட்டில் இருக்க கிளான்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சிகள். ஸோ இதை நம்ம வந்து செய்யும்பொழுது அந்த பர்டிகுலர் கிளாண்ட் வந்து கட்டாயமாக ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் அந்த ஒரு ஒர்க் அவுட் நம்ம வந்து அந்த ஆர்கனுக்கு கொடுக்கும்பொழுது அது தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும். அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனுக்கு நம்ம தனியாக மெடிசன் கொடுக்க போகிறதில்ல, அதை போட்டு நம்ம பிழிய போகிறதில்ல, எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம அந்த ஆர்கனை ஸ்டிமுலேட் தான் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயமே போதுமான அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதுவே போதும். இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாடர்ன் சொசைட்டியில் மெயினாக வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வெயிட் லாஸ் தான். ஸோ இந்த யோகாவை வச்சு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வந்து தேவையான ஒரே ஒரு இன்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா யோகா பண்ணுறதில்ல, உங்களுடைய கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வெயிட் லாஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் ஆகும். 6 மாதம் நம்ம கண்டினியூஸாக இன்டென்ஸ் சத்த யோகா நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், கட்டாயமாக உங்களுடைய உடலில் வந்து மாற்றங்கள் தெரியும். அந்த தேவையில்லாத கொழுப்புகள் வந்து குறையிறது உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு ஃபாலோ, நீங்கள் அந்த டயட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வித்தவுட் ஃபாலோயிங் எனி டயட் இட் இஸ் நாட் பாசிபிள். சில பேர் இருப்பாங்க, நம்ம வந்து யோகா கிளாஸுமே போயிட்டு இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டயட் வந்து இதுக்கு முன்னாடி
முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, வெளியில் போயிட்டு சாப்பிட்றது. சில பேர் வந்து இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேறு வழி இருக்காது, அவங்க வந்து வெளியில் தான் போய் சாப்பிட்டாகணும். பட் அவங்களுடைய ஃபுட் இன்டேக் மெத்தடில் நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஹாஸ்டலில் அந்த ஸ்டவ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாலுமே, எதுவுமே குக் பண்ண முடியல, அந்த ஆப்ஷனே எனக்கு கிடையாது அப்படின்ற பட்சத்துலையும் உங்களால் ஹெல்த்தியாக சாப்பிட முடியும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த ட்ரை நட்ஸு, ட்ரை சீட்ஸு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கி ஊற வச்சு சாப்பிடும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக மீட் எடுக்கப்படும். நீங்கள் வந்து இதுக்காக எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணி தான் நம்மளுடைய அந்த ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளுடைய ட்ரெடிஷனான இந்தியன் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலே அந்த ஆரோக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு கட்டாயமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் இப்போ ஃபாரின்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸை அவங்க ஜஸ்ட் எப்போனா ஒரு முறை அக்கேஷனலாக டாப்பிங்ஸாக தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்க வந்து அதை ஃபுட்டாக சாப்பிட்றது கிடையாது. பட் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆரோக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு கட்டாயமாக இருக்கும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கட்டாயமாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுமா, இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி தான் நம்ம யோகா கிளாஸுக்கு போகிறதோ இல்லை ஜிம்முக்கு போகிறதோ இந்த மாதிரி செலவு பண்ணி தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. நீங்கள் வந்து அன்றாடமான உங்களுடைய வாழ்க்கையிலேயே சில சேஞ்சஸை பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிக்கும் போது தான் சாப்பிடணும், தூக்கம் வரும்போது தான் தூங்கணும், தாகம் எடுக்கும் போது தான் தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே மோர் தென் எனஃப். இந்த 3த்தில் எதையுமே நம்ம ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலையில் உங்களுக்கு எழுந்த உடனே சில பேருக்கு பசிக்கும், சில பேருக்கு குளிச்ச உடனே பசிக்கும், சில பேருக்கு 8:30 மணி கரெக்டாக கடிகாரத்தை பார்த்தா பசிக்கும். ஸோ அவங்க வந்து பசிக்கும் போது சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வீட்டில் எப்போ ஃபுட் ரெடி ஆகுதோ அப்போ தான் சாப்பிட முடியும். ரெண்டாவது, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். தாகம் எடுக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கிறோமா? ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறோம். ஐடி செக்டரில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஏசி ரூமில் தான் இருப்போம். அந்த ஏசி நம்மளுக்கு போடல, சிஸ்டமுக்கு போடுறோம். பட் நம்ம அந்த வந்து ஏசி ரூமில் தான் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த தாகம் எடுக்கிற சென்சேஷனே இருக்காது. பட் அவர் பாடி வில் பி ஸ்டார்விங். ஸோ அந்த தாகத்துக்கு நம்ம தண்ணி கொடுத்து தான் ஆகணும். யூ ஹாவ் டு லிசன் யுவர் பாடி. நம்மளுடைய உடம்பை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்ன தேவைப்படுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்து, நம்ம தூக்கம் வரும்போது தூங்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எப்போ தூக்கம் வருதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பெட்டுக்கு போகும்போதே நம்மளுக்கு டைம் வந்து 11 ஆகிடுது. அடுத்து நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ணி மொத்தமாக ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கே 12 ஆகிடும். தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு ½ hour ஆகிடும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் ரொட்டீன், த டே ஒன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிஃபோர் நைட். ஸோ நீங்கள் எந்த விதமான ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு சீக்கிரம் படுத்துருங்க தயவு செஞ்சு. செகண்ட், காலையில் என்ன ஆனாலும் சரி, ஜஸ்ட் 6 மணிக்கு அலாரம் வச்சிங்களா, 6 மணிக்கு எழுந்துடணும். எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. ஸோ அடுத்து நடக்க வேண்டிய வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட், குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய டிஃபனை ஒரு 8:30க்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. தென் நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்றீங்களா, போயிட்டு உங்களுடைய லஞ்ச் டைம் எப்படியும் கண்டிப்பாக ஒரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் 1 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். நைட்டு வந்து 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். நீங்கள் இதெல்லாம் நீ பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். மேக்ஸிமம் 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் படுத்துடணும். படுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் ஒரு 10:30 மணிக்காக தூங்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எல்லா சைக்கிளும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. இதுவே போதும். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து எங்கே அடிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வேளை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இது வந்து ஆரோக்கியமற்ற உணவு கிடையாது, ஆரோக்கியமான உணவு தான். நம்ம வந்து எங்கே அந்த ஆரோக்கியமற்ற ஒரு தன்மையை நம்ம வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நொறுக்கு தண்ணி சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது. சில பேர் இந்த அடிக்ட் ஆன பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு டீ, மிட் மார்னிங்கில் ஒரு டீ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு காஃபி, மறுபடியும் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் பிரேக்கில் ஒரு டீ, தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ. இத்தனை டீ குடித்தா என்ன ஆகும்? ஒரு கப் டீயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை டீ குடிக்கும்பொழுது அதில் எவ்வளோ சுகர் இருக்கும், எவ்வளோ கஃபைன் கண்டென்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பிரெயின் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். நம்மளுடைய அன்ஹெல்த்தி அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து டேரெக்டாக அந்த ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறத விட நம்ம பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகி அந்த பிரெயின்லேருந்து நம்மளுடைய ஆர்கன்ஸுக்கு போகக்கூடிய சிக்னல் வந்து டேமேஜ் ஆகிறது மூலியமாக தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகுது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்குடா நான் ஹெல்த்தியாக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டிய காலத்தில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அங்கே தான் வந்து அந்த நாட் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா வயசான ஆட்கள், அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அந்த ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் அப்படின்றது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய வலி வந்து உங்களுக்கு புரியும். பிகாஸ் அவங்க வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எத்தனை வருஷம் வாழ்கிறோன்றதும் முக்கியம் கிடையாது. நோய் இல்லாத வாழ்க்கையை எத்தனை வருஷம் நம்ம வாழ்கிறோம், எத்தனை வருஷம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் இத்தனை கிலோவுக்கு மேலே வெயிட் கம்மி பண்ணவே கூடாது. யோகாவை பற்றி நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனே, யோகா பண்ணால் ஹார்ம்ஃபுல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இருக்க காலகட்டத்தில் மெயினாக வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வெயிட் லாஸ் தான். ஸோ இந்த யோகாவை வச்சு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக முடியும்.